ஹாய், என் பேர் வசந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்லாக் 1997 யூடியூப் சேனல். 3ds மேக்ஸ் அப்படின்ற இந்த கிளாஸில் டைனிங் டேபிள் லெக் டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு உட்டன் சோஃபாஸ் அண்ட் உட்டன் சேர்ஸ், உட்டன் டைனிங் டேபிள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த லெக் டிசைனை நீங்கள் பார்த்துருக்கலாம். உங்களுக்கு இமேஜினேஷன் வரல அப்படின்னா பக்கத்தில் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அந்த லெக் டிசைன் தான் நம்ம இன்னைக்கு 3ds மேக்ஸில் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை எப்படி என்ன பண்ணுறத இப்போ பார்க்கலாம். அதிகம் பேசாமல் கிளாஸஸ்குள்ளே போகலாம் வாங்க. 3ds மேக்ஸ் வந்தோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெயின் விண்டோ உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். ஸோ இந்த விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்பெக்டிவ் வியூவில் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம்ஸோட வியூ சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு சைடில் இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். பட் நான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக Alt+W அப்படின்றத உங்கள் கீபோர்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி 4 விண்டோஸ் வந்துடும். அதாவது லெஃப்ட் வியூ, டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ, ப்ரிஸ்பெக்டிவ் வியூன்னு சொல்லி ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கு இது செட்டப்புக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு கஸ்டமைசேஷனில் போயிட்டு யூனிட் செட்டப் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே அண்ட் யூனிட் ஸ்கேலில் மெட்ரிக்கை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் மில்லிமீட்டர் செட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போது நாம் டாப் வியூ கரெக்டாக டிஸ்பிளேல இதை மாற்றிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக கீபோர்டில் T அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டாப் வியூ ஓப்பன் ஆகிடும். இப்போது இந்த விண்டோவை கிளிக் பண்ணிக்கிட்டு Alt+W அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா டாப் வியூ மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போது ஷேப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு ரெக்டாங்கிள் அப்படின்ற பாக்ஸை கிளிக் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதை நம்ம லென்த் அண்ட் வித்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 150 mm சொல்லி கொடுத்துக்கோங்க. வித்தும் ஒரு 150 mm சொல்லி கொடுத்துக்கோங்க. சாரி, 150 mm. இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மற்றும் ஒய் ஆக்சிஸில் சென்டர் பாயிண்டாக இல்லை. அதுக்காக மூவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸ் 0, இசட் ஆக்சிஸும் 0 அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு என்கான் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள ஒரு டயக்ராம் ஒன்று சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. இந்த பாக்ஸை விட்டு வெளியே போயிடாமல் பார்த்துக்கோங்க, அதை முக்கியமாக. அப்புறம் இதையும் மவுஸில் மூவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ் ஒய் எல்லாத்தையுமே 0 ஆக்கிக்கோங்க. 0. இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு பேராமீட்டர்ஸில் சைட்ஸ் 6ன்னு இருக்கிறத 16 மாற்றிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த எட்ஜஸ் அந்த எப்படி சொல்ல, நான் அந்த பிக்சரில் இருக்க மாதிரியே நம்ம வரைகிற போகிறதுக்காக தான் சொல்கிறேன். குக்கும்பர் கார்னர் ரேடியஸும் 0ன்னு கொடுத்துக்கோங்க. இதோட ரேடியஸை நம்ம அப்புறமேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது வெளியே இருக்க அவுட்டர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டட் டு ஸ்பைலைன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இன்டர்போலேஷன் அப்படின்றத ஸ்டெப்ஸ் 6ன்றதை 0 ஆக்கிக்கோங்க. 0 மாற்றினதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு, சாரி ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இந்த வெர்டெக்ஸ் அன்டு பண்ணிடுங்க. அட்டாச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த அவுட்டரில் இருக்க பாக்ஸையும் இன்னரில் இருக்க இந்த சர்க்கிளையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்டாச் அப்படின்ற ஆப்ஷனை அண்டு பண்ணிடுங்க. எவ்ரி டைம் நீங்கள் இதில் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் அதை அண்டு பண்ணுறதுக்காக மறந்துடாதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓவராலாக டயக்ராம் கொலாப்ஸ் ஆகிட்டே வரும். அது நீங்கள் வரைகிறப்போ உங்களுக்கு தெரியும். இப்போது வெர்டெக்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் ஒரு ஆப்ஷன் தெரியும். இந்த அவுட்டரில் இருக்க பாக்ஸில் ஒரு எல்லோ கலர் பாயிண்ட்டும் இன்னரில் இருக்க இந்த சர்க்கிளில் ஒரு எல்லோ கலர் பாயிண்ட்டும் தெரியும். இப்போ இந்த பாயிண்ட்டும் சர்க்கிளில் இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் பாயிண்ட்டை இந்த கிளிக் பண்ணி இதை ஃபஸ்ட் பாயிண்ட்டாக மேக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கிளிக் பண்ணிக்கிட்டு
கீழே மவுஸில் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மேக் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எல்லோ கலர் பாயிண்ட் வந்து இதுக்கு நேராக சைடாக வந்துடும் உங்களுக்கு. அதாவது இன்னரில் இருக்க சர்க்கிளும் அவுட்டரில் இருக்க பாக்ஸில் இருக்க எல்லோ கலர் பாயிண்ட்டும் ஒரே ஈவனாக ஆர்டராக வந்துடும் உங்களுக்கு. இப்போது ஜிக்மெண்ட் அப்படின்ற ஸ்பைலைன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இன்னரில் இருக்க சர்க்கிளை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு செலக்டட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேல் அப்படின்ற இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த சர்க்கிளை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸை விட்டு அவுட்டராக போய்ட்டு அதை பார்த்துக்கோங்க. அது முக்கியமாக கிளிக் பண்ணி ஒரு பொசிஷனில் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதே சர்க்கிளை ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னர்லேயும் ஒரு சின்ன சர்க்கிளாக பார்த்துக்கோங்க. ஒரு மீடியமாக போடுங்க, ரொம்ப பெருசாக போட்டுற போகிறீங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஜிக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த மூவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அப்படின்ற ஆப்ஷனில் வச்சுக்கிட்டு ஜிக்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அவுட்டரில் இருக்க 4 ஜிக்மெண்ட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸோட 4 கார்னர்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே மவுஸில் ஸ்க்ரால் பண்ணி டிவைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 1 அப்படின்றத எரேஸ் பண்ணிவிட்டு 4 அப்படின்ற அப்ளை பண்ணிவிட்டு டிவைட்னு கொடுத்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ், அதாவது ஒவ்வொரு சிக்மெண்ட்லேயும் உங்களுக்கு ஈவனாக 4 டாட்ஸ் வந்து கிளிக் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஸ் செக்ஷன் மவுஸில் ஸ்க்ரால் பண்ணி மேலே போயிட்டு ஜியாமெட்ரியில் கிராஸ் செக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த எல்லா எல்லோ பாயிண்ட்டும் அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டே வாங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மற்ற சர்க்கிளோட அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகிடும். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜியாமெட்ரியில் இருக்க கிராஸ் செக்ஷன் அப்படின்றத அன்டூ பண்ணிடுங்க. அன்டூ பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மாடிஃபைஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு பேட்ச் அண்ட் ஸ்பைலைன் எடிட்டிங் அப்படின்றதுல சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுங்க. இது க்ளோஸ் ஆகிடுச்சு. Ctrl+Z ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். மாடிஃபையர்ஸ் அப்படின்ற இதில் போயிட்டு இதில் வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வெர்டெக்ஸ் அப்படின்ற இந்த சிக்மெண்ட்டே ஃபஸ்ட்டு அன்டூ பண்ணிடுங்க. மாடிஃபையர்ஸ் அப்படின்ட்டு போயிட்டு பேட்ச் அண்ட் ஸ்பைலைன் எடிட்டிங் அப்படின்னு இருக்கா, இதில் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸ் ஆப்ஷன் கிரியேட் ஆகிடும். இதில் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கா, த்ரெட்ஷோல்டு அப்படின்றது இருக்கிறதுல 10 mm இருக்கும், அதை 0.5 mm அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. அப்புறம் பேட்ச் டோபாலஜி அப்படின்னு சொல்லியிருக்கு, இதில் ஸ்டெப்ஸ் 5 வேணால் 0 ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த சர்ஃபேஸ் பாக்ஸை கிளிக் பண்ணி கன்வெர்டட் டு பாலி எடிட்டபிள் பாலி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மாற்றிக்கோங்க. இப்போ டாப் வியூவிலேருந்து நமக்கு பெர்ஸ்பெக்டிவ் வியூ மாறணும். பெர்ஸ்பெக்டிவ் வியூவுக்கு P அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரிதான். பட் எனக்கு டிராயிங் கம்ஃபர்டபுளாக வரையணும் அப்படின்றதுக்காக நான் Alt+W அப்படின்னு கொடுத்துக்கிட்டு டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ அண்ட் லெஃப்ட் வியூ எல்லாத்தையும், அதாவது மொத்த வியூவையும் ஒரே விண்டோவில் நான் வச்சு வரைகிறேன் என்னோட எடிட்டிங் கம்ஃபர்டபுளுக்காக. உங்களுக்கு எடிட்டிங் கம்ஃபர்டபுள் உங்களுக்கு எதுவோ அந்த மாதிரியே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இதை மூவ் பண்ணி ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு வந்து அப்பர் சைடாக மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் அப் சைடாக வச்சுக்கிட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் பண்ணி ஒரு கட்டையாக கிரியேட் பண்ண போகிறேன். எட்ஜஸ் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிட்டு அடியில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் டாப் வியூவில் இருக்க 4 எட்ஜஸ் மட்டும்தான் கிளிக் ஆகிருக்கு, உள்ளே இருக்க எட்ஜஸ் வந்து கிளிக் பண்ணல. அந்த பார்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த செலெக்ஷன் அப்படின்றதுல பார்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு 4 பார்டரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இசட் ஆக்சிஸ் எனக்கு இருக்குது, உங்களுக்கு ஒய் ஆக்சிஸா இல்லை எக்ஸ் ஆக்சிஸா அப்படின்றத பார்த்துக்கிட்டு மேலே இருக்க அப் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஏரோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி கீழே எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி கிடைக்கும். அப்படியே கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எழுத்து கீழே ஒரு ஸ்லைடாக வச்சுக்கோங்க.
இப்போ வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் இந்த பார்டரை அன்டூ பண்ணிடுங்க. அன்டூ பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மாடிஃபையர்ஸில் வந்து பேராமெட்ரிக் டிஃபார்மர்ஸ் அப்படின்றதுல ஸ்குவீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஆக்சியல் பிளக்ஸ் அப்படின்றதுல அமௌண்ட் வந்து 0.0ன்னு இருக்குது. அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.24 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கோங்க. அப்புறம் இந்த இதில் லோவர் லிமிட்ஸ் அப்பர் லிமிட்ஸ்லாம் இருக்குது. இதில் நமக்கு 500 mmலாம் தேவை கிடையாது, 50 mm அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலி தேவை கிடையாது, பட் எடிட்டிங் டிராயிங்கில் நமக்கு திடீர்னு ஸ்கேல்லாம் மாறிடுச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஸ்குவீஸ் அப்படின்றதுல இங்கே சைடில் ஒரு ஏரோ இருக்கா, அந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு ஜிஸ்மோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்சைடாக இருக்கிறத கீழே ப்ரெஸ் பண்ணி இழுத்து மவுஸில் வந்து கிளிக் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்குவீஸ் அந்த ஆனது அப்படியே மேலே வந்து அப் டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இப்போது ஸ்குவீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கொலாப்ஸ் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும், அதாவது ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்படி இல்லைன்னா எஸ் ஆர் நோன்னு கேட்கும். இதில் எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டோன்ட் ஷோ திஸ் மெசேஜ் எகைன் அப்படின்றத ஆன் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வரைகிற மாதிரி இருக்கும். இன்னும் சில டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஹோல்ட் பண்ணாமல் நோ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி வரைய வேண்டியிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அன்டூ பண்ணிவிட்டு எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள் அப்படின்னு இருக்கா, அதை இந்த சைடில் இருக்க கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு கஸ்டம் கலரில் இதுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு டிஃபால்ட் ஷேடிங் அப்படின்னு இருக்கா, இந்த டிஃபால்ட் ஷேடிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டு எட்ஜ்டு ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க லைன்ஸ்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் கொஞ்சம் வரையவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு டாரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனில் வந்துட்டு ஷேப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து டாரஸ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. இன்னரில் ரொம்ப பெருசாக வரைய வேணாம், கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதை வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மூவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த மூவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப் டைரக்ஷனில் வந்து இதை கிளிக் பண்ணி மேலே வச்சுக்கோங்க. ரொம்ப மேலே வச்சுக்காதீங்க. அதாவது இந்த பாயிண்ட்டும் கீழே வரைஞ்ச டயக்ராமும் இந்த டாரஸ் அப்படின்ற வரைஞ்ச டயக்ராமும் ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படின்ற பாக்ஸை கிளிக் பண்ணி Alt+W அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கீபோர்டில் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த டாரஸை கிளிக் பண்ணி மாடிஃபையர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சிக்மெண்ட் 24ன்னு இருக்குது. 24 சிக்மெண்ட் வேணாம், நமக்கு 16 சிக்மெண்ட்டாக மாற்றிக்கோங்க. அப்புறம் சைட்ஸ் வந்து 12ன்னு இருக்குது, 12 வேணாம், நம்ம 8 அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். நீங்கள் கடைசியாக டர்போ ஸ்மூத் அப்படின்னு கொடுக்குறப்போ உங்களுக்கு அந்த டயக்ராம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். இப்போது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னரில் உங்களுக்கு 3 சர்க்கிள் தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வச்சுக்கிட்டு சென்டராக இருக்க சர்க்கிளை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். டாரஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கன்வெர்டட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு எட்ஜஸ் அப்படின்னு இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த சர்க்கிள் ஒரு 3 சர்க்கிளில், அதாவது 3 லைன் இருக்கிறதுல சென்டர் லைனை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு லூப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீபோர்டில் டெலீட் அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போது கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி மவுஸில் உங்களோட ஸ்க்ராலரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த டாரஸ்ல இருக்க இன்னர்ல இருக்கக்கூடிய இந்த பார்டரை மட்டும் நாம டெலிட் பண்ண போறோம். செலெக்ஷன்ல பார்டரை கிளிக் பண்ணி இந்த அவுட்டர்ல இருக்கக்கூடிய பார்டரை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்ட்ல டெலிட் அப்படின்ற கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே இருக்க பாக்ஸும் உங்களுக்கு மேலே இருக்க எதுவும் உங்களுக்கு ஒரே மாதிரியே ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு பிரிட்ஜ் அமைக்கிறதுக்கான ஒரு டயக்ராம் மாதிரியே வந்துடும். இப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதோட கலரையும் உங்களுக்கு வந்து கஸ்டம் கலரில் வந்து ப்ரௌன் கலராக மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கு அப்புறமேட்டுக்கு Alt+W அப்படின்னு திரும்பவும் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த டாரஸ் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த பார்டரை ஃபஸ்ட்டு அன்டூ பண்ணிடுங்க. இந்த டாரஸ் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா செலெக்ஷனில், அதை கிளிக் பண்ணி இந்த ஃபுல் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி அப்படியே அப்சைடாக கொண்டு போய் ரெண்டும் ஜாயின் ஆகாத மாதிரி, அதாவது ரொம்ப பெரிய டைரக்ஷனில் கொண்டு போய் வச்சிட போகிறீங்க. சும்மா கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் விட்டு அப் டைரக்ஷனில் வந்து வச்சுக்கோங்க. க்ளோன் பார்ட் ஆஃப் மெஷ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செலெக்ஷனில் இந்த பாக்ஸை அன்டூ பண்ணிடுங்க. அன்டூ பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸை கிளிக் பண்ணி Alt+W அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அப் டைரக்ஷனில் இருக்க மேலே இருக்க டாரஸில் இருக்கக்கூடிய கீழே இருக்க பாக்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த பார்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த கீழே இருக்கக்கூடிய பார்டர் பாக்ஸை மட்டும் நான் டெலீட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த பாக்ஸ் இது வந்து கீழே இருக்கிறது, கீழே இருக்க டாரஸ் சர்க்கிள், இது அப் டைரக்ஷனில் இருக்க டாரஸ் சர்க்கிள். அப் டைரக்ஷனில் இருக்க டாரஸ் சர்க்கிளை கிளிக் பண்ணி கீழே இருக்க பார்டரை மட்டும் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு செலெக்ஷனில் இந்த பார்டர் பாக்ஸை அன்டூ பண்ணிடுங்க. இப்போ Alt+W அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிட்டு மேலே இருக்க ஆப்ஜெக்டை ப்ரெஸ் பண்ணி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த செலெக்ஷனில் எட்ஜஸ் பார்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய பார்டரையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் ஆகி ஜாயின் ஆகிடும். இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் Alt+W கிளிக் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த மேலே இருக்க டாரஸும் கீழே இருக்கக்கூடிய டாரஸ் சர்க்கிளும் உங்களுக்கு ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட் வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்டாகவும், இதை ஃபஸ்ட்டு அன்டூ பண்ணிடுங்க. பார்டரை அன்டூ பண்ணிவிட்டு மேலே இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ஒரு செப்பரேட் ஆப்ஜெக்டாகவும் கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் ஒரு செப்பரேட் ஆப்ஜெக்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் ஒரே இதாக அட்டாச் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பிரிட்ஜ் அப்படி, அதாவது இந்த டாரஸ் சர்க்கிளுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் கனெக்ஷன் வந்து ஜாயின் பண்ண முடியும். அதுக்காக அட்டாச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, மேலே இருக்க சர்க்கிள் அந்த டாரஸ் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கிட்டு அட்டாச் அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே இருக்க ஆப்ஜெக்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே அட்டாச் ஆகிடும். அப்புறம் இந்த அட்டாச் அப்படின்றத அன்டூ பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் அன்டூ பண்ணது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸை கிளிக் பண்ணி Alt+W அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கும் மேலே இருக்க ஆப்ஜெக்டையும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதை எப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கிட்டு எடிட்டபிள் பாலியில் செலெக்ஷனில் வந்து பார்டர் அப்படின்ற ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி கீழே இருக்கிற டாரஸோட பார்டர் எஜ்ஜையும் கீழே வரைஞ்ச ஒரு கட்டையோட பார்டர் எஜ்ஜையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஜெக்டையுமே கிளிக் ஆகிடுச்சு. கிளிக் ஆனது அப்புறமேட்டுக்கு பிரிட்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்க டாரஸ் ஆப்ஜெக்டும் கீழே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டும், அதாவது இந்த ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டும் உங்களுக்கு ஜாயின் ஆகிடும். ஜாயின் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு கீபோர்டில் Alt+W அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த டாப் வியூ பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நாம் கிரியேட்டில் வந்து ஒரு ஸ்பியர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை வந்து வரைய போகிறோம்.
அதுக்கு இன்னர் ஆப்ஜெக்டே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. அவுட்டர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் வேணாம், ஓரளவு பெருசாக இருக்க மாதிரி மீடியம் சைஸாக வரைஞ்சிக்கிட்டு மூவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மவுஸில் திரும்பவும் ரைட் கிளிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸு ஒய்யு 0 அப்படின்ற இந்த எக்ஸு ஒய்யை ரெண்டுத்தையுமே 0 ஆக்கிக்கோங்க. இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது இந்த ஸ்பியரை தூக்கி மேலே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மாடிஃபையர் லிஸ்ட்டில் வந்து ஜிக்மெண்ட் அப்படின்னு இருக்கா, இந்த ஜிக்மெண்ட்டை 16 மாற்றிக்கோங்க. 32 இருக்கும் உங்களுக்கு, அதை அப்படியே 16 மாற்றிக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு புள்ளி ஃபஸ்ட்டு லைனு செகண்ட் லைன் இருக்கா, இந்த செகண்ட் லைனும் இங்கே இருக்கக்கூடிய இந்த லைனும் ஒன்றா ஜாயின் ஆகிற மாதிரி அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஏரோவை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே இன்னர் சர்ஃபேஸில் வந்து கொண்டு ஜாயின் ஆகிற மாதிரி வைக்கிறேன். கீழே இருக்கக்கூடிய இந்த லைனும் ஜாயின் ஆகுது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ப்ரெஸ் பண்ணது அப்புறமேட்டுக்கு ரேடியஸ் என்ன இருக்கா, இந்த ரேடியஸில் 60.75 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எப்படி போகிற மாதிரி பார்த்துக்கலாம். 60.75 அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன். வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஸ்பியரை இதுக்கும் கலர் ஆப்ஷன் நாம கொடுத்துடலாம். கஸ்டம் கலரில் வந்து ப்ரௌன் கலரை கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில். பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஸ்பியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டட் டு எடிட்டபிள் பாலி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு செலெக்ஷனில் வந்து இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி டாப் வியூவில் இந்த ஸ்பியரில் இருக்க சென்டர் பாயிண்ட் மட்டும் டெலிட் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஸ்பியரில் இருக்கக்கூடிய அடியில் இருக்கல எல்லா டாட்ஸையும் சரி வெர்டெக்ஸ் டாட்டையும் ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷனில் இருக்க இந்த வெர்டெக்ஸை அன்டூ பண்ணிடுங்க. அன்டூ பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே இருக்க இந்த டாரஸும் ரெக்டாங்குலரும் நம்ம ஜாயின் ஆக்கியிருந்தோம்ல, இதை அப்படியே நம்ம அப் டைரக்ஷனில் கொண்டு போய் இன்னொரு காப்பி வந்து செய்ய போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு, அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸை கிளிக் பண்ணி மிரர் அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அப் டைரக்ஷனில் இசட்னு இருக்குது. உங்களுக்கு ஒய்யாக கூட இருக்கலாம், இசட்டாக கூட இருக்கலாம். உங்களுக்கு அதுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷனை வந்து இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு அப் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் ஆக்சிஸ், அதனால இசட் ஆக்சிஸை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு காப்பி அப்படின்ற அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போது இதை அப்படியே காப்பி பண்ணி அப் சைடாக கொஞ்சம் தூரத்தில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப டைரக்ஷனில் கொண்டு போயிட போகிறீங்க. இதில் பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் அப்பப்போ பார்த்து உங்கள் ஃப்ரண்ட் வியூவில் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா உங்களோட ட்ராயிங் கம்ஃபர்டபுளுக்காக சொல்கிறேன். ஓகே, வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஸ்பியரையும் கீழே இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் பாக்ஸையும் நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணிடலாம். அட்டாச் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்பியரையும் இதையும் அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த அட்டாச் அப்படின்ற ஆப்ஷனை அன்டூ பண்ணிடுங்க. அன்டூ பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு Alt+W அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பியர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த கீழே இருக்க பார்த்தீங்களா ஓப்பனான ஒரு பிரிட்ஜு, ஸ்பியருக்கும் இந்த டாரஸுக்கும் உள்ள பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேயே இருக்கும். அதை வந்து இந்த பார்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்பியர் பார்டரையும் அந்த டாரஸ் பார்டரையும் ரெண்டுமே சேர்த்து ப்ரெஸ் ஆகி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு பிரிட்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் ஆகி கனெக்ட் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்பவே ஸ்மூத்தாக வந்திருக்கும். இது டர்போ ஸ்மூத் கொடுத்தா இன்னமும் ரொம்ப ஸ்மூத் ஆகிடும் உங்களுக்கு. சரி, இப்போது Alt+W அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் வியூவில் இருக்க
இந்த ஆப்ஷனை, அதாவது வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணி, சாரி வெர்டெக்ஸ் வேணாம், இந்த ஆப்ஜெக்டையும் ஃபுல்லாக இருக்க இந்த ஆப்ஜெக்டையும், கீழே இருக்க இந்த ஸ்பியர் ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டையும் மேலே இருக்க ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டையும் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதையும் சொல்லி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த அட்டாச் ஆப்ஷனை அன்டு பண்ணிடுங்க. அன்டு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு செலெக்ஷனில் பார்டரை கிளிக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் பார்டரையும் கீழே இருக்கக்கூடிய ஸ்பியரோட பார்டரையும் ஒரே சமயத்தில் கிளிக் பண்ணி பிரிட்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, சாரி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், பிரிட்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸில் அந்த ஸ்பியர் பாக்ஸ் இருக்குது தெரியுமா, அதோட பார்டரை மட்டும் கொஞ்சம் வெளியே தம்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கொஞ்சம் சூப்பராக ஸ்மூத்தாக வரத்துக்காக நான் சொல்கிறேன். வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த டாரஸோட அவுட்டர் பார்டர் லைனும் ஸ்பியரில் இருக்கக்கூடிய அப்சைடில் இருக்க பார்டர் லைனையும் கிளிக் பண்ணி பிரிட்ஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க ரெக்டாங்குலர் கீழே இருக்கக்கூடிய ஸ்பியரையும் ஜாயின் ஆன மாதிரி உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த அப்சைட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸை மட்டும் கிளிக் பண்ணி கொஞ்சம் அப்சைட் டைரக்ஷனில் மூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ் வரக்கிறதுக்காக நம்ம வச்சுக்கிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, கிளிக் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஜிக்மெண்ட் அப்படின்ற இது இருக்கா, சாரி எட்ஜஸ் அப்படின்னு இருக்கா, அந்த எட்ஜஸை கிளிக் பண்ணிக்கிட்டு சைடில் இருக்கக்கூடிய இந்த லைனை கிளிக் பண்ணிக்கிட்டு ரிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிங் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணே உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லா ரிங்குமே வந்து கிளிக் ஆகிடும். கிளிக் ஆனது அப்புறமேட்டுக்கு கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா எடிட் எட்ஜஸில் கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேல்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் இன்னரில் இருக்க மாதிரி சுருக்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப விரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது, அதுக்காக சொன்னேன். ஓகேவா? கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு செலெக்ஷனில் இந்த வெர்டெக்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓவராலாக இருக்கக்கூடிய இந்த மூவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஓவரால் வெர்டெக்ஸ் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்து சுருக்கி வச்சுக்கோங்க. கீழே வந்து சுருக்கி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மீதி இருக்கக்கூடிய ரிங்கும் இருக்கும். இப்போ எட்ஜஸை கிளிக் பண்ணி இங்கே எட்ஜஸ் எல்லாம் கிளிக் பண்ணி ரிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு இன்னொரு கனெக்ட் அப்படின்றது ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த செலக்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஸ்கேலை கிளிக் பண்ணி இன்னும் கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கிறேன். இப்போ இந்த யூனிஃபார்ம் ஸ்கேல் வந்து கொஞ்சம் யூனிஃபார்ம் ஸ்கேல் வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். இது மேலே இருக்கக்கூடிய வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி மூவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அப்சைட் டைரக்ஷனில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு இந்த ஹோல் வெர்டெக்ஸ் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி டவுன் பண்ணி கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ கீழே இருக்கக்கூடிய வெர்டெக்ஸையும் கிளிக் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ இந்த செலெக்ஷனில் வெர்டெக்ஸை அன்டு பண்ணிடுங்க. அன்டு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பெர்ஸ்பெக்டிவ் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் Alt+W அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், சாரி எட்ஜ்டு ஃபேஸஸ்ன்னு இருக்கா, டிஃபால்ட் ஷேடிங்கில் எட்ஜ்டு ஃபேஸஸை அன்டு பண்ணிடுங்க. அன்டு பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே உள்ளே போய்கிட்டு கீழே விரிஞ்சு வர மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரி, இப்போ Alt+W அப்படின்ற இதை கிளிக் பண்ணிக்கிட்டு
ஃப்ரண்ட் வியூவில் வச்சு எடிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படின்றது ஆப்ஷனை கிளிக் பண்ணி Alt+W அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் ஷேடிங்லேருந்து எட்ஜ்டு ஃபேஸஸ் வச்சுக்கோங்க. எட்ஜ்டு ஃபேஸஸ் வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த பார்டர் அப்படின்னு இருக்கா, சாரி எட்ஜஸ் அப்படின்னு இருக்கா, எட்ஜஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய 4 எல்லா சைட்லையும் இருக்கக்கூடிய இந்த கார்னர் எட்ஜஸை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா 4 சைடில் இருக்கக்கூடிய அப் டைரக்ஷனில் இருக்க ரெக்டாங்குலர் பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கார்னர்ஸையும் கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய கார்னர்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ளஸ் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா பார்டர்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் கிளிக் ஆச்சு, ஓகே கிளிக் ஆகுது. கிளிக் பண்ணிக்கிட்டு கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த 4 பார்டர்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்டர் நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி கனெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டர்போ ஸ்மூத் கொடுக்குறப்போ இருக்கக்கூடிய எல்லா டிராயிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். இது ஒரு ஸ்டிஃப்னஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய பாக்ஸஸ் 4 கார்னர் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணி ஆல்ட் கிளிக் பண்ணி மவுஸில் அந்த ஸ்க்ராலரை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா கார்னர்ஸையும் கண்ட்ரோல்+ பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணது அப்புறமேட்டுக்கு கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணின்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்போர்ட் வந்து கிரியேட் ஆகிடும். ஐயோ ஏதோ கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நினைத்தேன் சாரி. இது பார்த்தீங்கன்னா இப்போது சில சமயம் ராங் கிளிக் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை அண்டு பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணணும். அதாவது ராங் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கிளிக் பண்ணிங்கன்னா இன்னமும் ஒரு பாயிண்ட் இருக்கா, எதனா கிளிக் பண்ணோம். இல்லையே, கரெக்டாக தான் கிளிக் பண்ணியிருக்கோம். இதை கிளிக் பண்ணியிருக்கோமா? கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இப்போ ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சப்போர்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். க்ரியேட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அண்டு பண்ணிவிட்டு செலெக்ஷனில் இந்த எட்ஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த லைனில் ஏதாச்சும் ஒரு லைனை கிளிக் பண்ணிக்கிட்டு ரிங் அப்படின்னு இருக்கா, அந்த ரிங் ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டு கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷனில் கனெக்ட் அப்படின்னு கொடுக்காதீங்க. சைடில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் கீழே இருக்கக்கூடிய பாக்ஸு கனெக்ட் எட்ஜஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் மேலே போயிட்டு அப் அண்ட் டவுனில் பண்ணுறப்போ உங்களுக்கு மூவ் ஆகுறது தெரியும். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணி அப் டைரக்ஷனில் ரொம்ப மூவ் பண்ணி அந்த எட்ஜஸில் கொண்டு போய் வச்சிடாதீங்க. கொஞ்சமாக வச்சுக்கிட்டு அப்படி ஒரு சப்போர்ட் இருக்க மாதிரி ஜூம் பண்ணி காட்டுறோம்னா உங்களுக்கு தெரியும். இப்போது மேலே இருக்கக்கூடிய இதுக்கும் கீழே இருக்கக்கூடிய லைனுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் லைன் தான் இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணது. டிக் கொடுத்துருங்க. அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸுக்கும் நம்ம ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணிடலாம். இதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு லைனை கிளிக் பண்ணிவிட்டு ரிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கனெக்டில் சைடில் இருக்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கும். அதை புஷ் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூவ் ஆகிறது தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதை கீழே கொண்டு வந்து ரொம்ப ஒட்டினாப்புல இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கிட்டு டிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் லைனும்
இப்போ நம்ம புதுசாக வரைஞ்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சரை மெயின் டிஸ்பிளேயில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு செலெக்ஷனை அன்டூ பண்ணிடுங்க. அன்டூ பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மாடிஃபையர் லிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டர்போ ஸ்மூத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு மெயினில் இன்ட்ராக்ஷன் அப்படின்றதுல 1 இருக்கும், அதை 2ஆக மாற்றிக்கோங்க. 2ஆக மாற்றிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டர்போ ஸ்மூத் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எட்ஜ்டு ஃபேஸஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ்டு ஃபேஸஸை அன்டூ பண்ணிக்கோங்க. அன்டூ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தான சர்ஃபேஸ் வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். கீழே இப்போ நம்ம வரைஞ்ச அந்த இது கூட உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்திருக்கும். இதை மெயின் டிஸ்பிளே வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரெண்டர் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டர் செட்டப் இருக்கும். நீங்கள் F10 அழுத்தினாலும் சரி தான், இல்லை நார்மலாக மேலே ரெண்டர் செட்டப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டு ரெண்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து சூப்பராக ரெண்டர் ஆகி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு அந்த அளவுக்கு கிடையாது. பட் நார்மலாக பிக்சர் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நாம் இது வந்து வரைஞ்சது. உங்கள்கிட்ட ஹை லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் பிக்சர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும். இதுங்க இதை அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விண்டோவை ப்ரெஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை வச்சு ரெண்டர் பண்ணி கட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்மல் டிஃபால்ட் ஷேடிங்கில் இருக்கப்பே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ரெண்டர் பண்ணது அப்புறமேட்டுக்கும் உங்களுக்கு பிக்சர் சூப்பராக இருக்குது. ஈவன் லைட் செட்டிங் அதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிக்சர் வந்து இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் கொண்டு போயிருப்போம் பார்த்தீங்களா, ஸ்கூல் டேஸில் வந்து டிஃபன் பாக்ஸ், நார்மல் டிஃபன் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த டயக்ராம் உங்களுக்கு ஃபுல்லாக போட தெரிஞ்சிச்சுன்னா அந்த டிஃபன் பாக்ஸை கூட நீங்கள் ஈஸியாக மேக் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மறக்காமல் ஒரு 10 டைம்ஸாவது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன் ப்ராக்டிக்ஸ் பண்ணி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ண தான் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்காக சொல்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப ஒரு வீடியோவில் உங்களெல்லாம் பார்க்குறேன். டாட்டா பை பை, see you.